அச்சோ அதை க்ளோஸ் பண்ணலையா நல்லா. பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். ரொம்ப நாளாக நான் ஒரு 1 வீக்காக வீடியோவே போடலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோடய வாய்ஸ் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ஏற்கனவே எடுத்த வீடியோ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால தான் நாங்கள் அஃபெக்ட் ஆனோம். இப்போ அல்ஹம்துலில்லா கொஞ்சம் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம். ஸ்டில் எனக்கு உடம்பு இன்னும் ஃபுல்லாக ரிக்கவர், அதாவது நாங்கள் மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட்டு பழைய எனர்ஜி ஸ்டில் இன்னும் எனக்கு வரல. ஸோ அந்த பழைய எனர்ஜி எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சில அந்த ஃபுட் டிப்ஸ்லாம் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்ற ஃபுட் டிப்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் தரேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸா ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, கொரோனாவோட இதுதான் ரொம்ப உடம்பு ரொம்ப போட்டு பாடுபடுத்தணும். உண்மையாலே ரொம்ப போட்டு பாடுபடுத்திருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு நெகட்டிவ் தான் காட்டுச்சு. அப்புறம் 3 டேஸ் ஆகியும் எனக்கு ஸ்டில் சரியாக போகாததால் திருப்பி நான் டாக்டர்கிட்ட போனேன். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டேன், பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டேன். அனிமிக்காக இருந்துருச்சு. அப்புறம் லோ பிபி எல்லாமே டாக்டர் உடனே எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றி அல்ஹம்துலில்லா ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். ஸோ அதனால தான் 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ எனக்கு என்னோடய சேனல் ரொம்ப சின்ன சேனல் தான். ஸ்டில் நிறைய சில பேர் கண்டினியூஸாக பார்க்குறாங்க. என்னோடய வியூ ரேட்ஸும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. என்னால் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் நான். ஸோ 1 வீக்காக போடாத ரீசன் இதுதான். இன்ஷா அல்லாஹ் என்னோடய உடம்பும் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிடும். எனக்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு என்னோடய பிள்ளைங்களுக்கெலாம் வந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க ரிக்கவர் ஆகிட்டாங்க. பட் எங்களுக்கு ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆக முடியலன்னா, நாங்கள் தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டு கிடைக்கல. ஸோ அந்த ரீசன் கூட எங்களுக்கு ரொம்ப உடம்பு போட்டு பாடுபடுத்துருச்சு. எனக்கும் சரி, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி. பட் என்னோடய ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு அவரும் ரிக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கெல்லாம் 10 டேஸ் வீட்டில் சுத்தமாக சமைக்கவே முடியல. அந்த அளவுக்கு அப்படியே படுத்த படுக்கையாக ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் அல்லாவோட அருளால் என்ன ஆச்சுன்னா, 1 வீக் ஃபுல்லாக ஸ்கூல் லீவாக இருந்துச்சு மலேசியாவில். அதனால ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடிஞ்சுச்சு. நான் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்புகிற அளவுக்கு கூட எங்களுக்கு தெம்பு இல்லை, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்க ஆக்சுவலி ரிக்கவர் ஆகிட்டாங்க. ஸ்டில் எங்களுக்கு உடம்பு முடியல இல்லையா, நாங்கள் தானே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்கள ரெடி பண்ணணும். அந்தளவுக்கு கூட சுத்தமாக தெம்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் உதவியில் அந்த வீக் ஃபுல்லாக ஸ்கூல் லீவாக போயிடுச்சு. அதுவும் ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ ஒரு 80% நல்லா இருக்காங்க. அந்தளவு பழைய எனர்ஜி இன்னும் எனக்கும் சரி, என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் சரி வரல. பட் அவர் ஓரளவு 80% குணமாயிட்டாங்க. எனக்கு ஸ்டில் இன்னும் அந்த பழைய எனர்ஜி இன்னும் வரல. நான் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுவேன். பட் இப்போது அவ்வளோவா ஒர்க் பண்ணவே முடியல. பட் ஸ்டில் ஹோப் சீக்கிரமாக நானும் அது குணமாயிருவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஏன் வீடியோ போடலன்றது அதை தான் உங்களுக்கு நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுக்கு நான் குயர் ஆகிட்டு வரேன். நான் எப்போவுமே ரொம்ப சோகமாக இருக்கிறதுலாம் எனக்கு போடுறதுக்கு பிடிக்காது. நம்ம கொஞ்சம் நல்லா ஆனால் தான் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். பட் இப்போ நான் என் ஃபேஸ் பார்த்தா கொஞ்சம் தெரியும். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் இப்போ என்னால் பேச முடியுது. இன்னும் போன வாரம்லாம் சுத்தமாக பேசக்கூட முடியல. அதனால தான் எந்த வீடியோஸும் எடிட் பண்ணணுன்னா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், பேசணும். பேசுகிறதுக்கெல்லாம் சுத்தமாக தெம்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஆனால் வந்து எதுவும் வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னா அது இன்ஷா அல்லாஹ் தாலாவே வந்து நமக்கு வந்து அதை மீண்டு கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு போன வாரம். ஸோ ஸ்கூலும் லீவு, கல்யாண நாள், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து நாங்கள் இருந்தோம். பட் என்ன பண்ணுறது, நானும் ஃப்ளாட் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்டும் கல்யாண நாள் மட்டும் இல்லை, என்னோடய குழந்தை கடைசி பிள்ளைக்கும் வந்து பிறந்த நாள். ஸோ அவளும் வந்து அன்றைக்கி காய்ச்சலாக தான் இருந்தா. அவளும் எங்கள் கூட தான் சேர்ந்து காய்ச்சலாக இருந்தா. ஸோ அந்த மாதிரி கல்யாண நாள்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக காய்ச்சல்லையே போயிடுச்சேன்னு. பட் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து ஏதாச்சும் கல்யாண நாள் லீவில் வருது அப்படின்னு என்ஜாய் பண்ணால் அல்லாஹ்கிட்டயும் துவா பண்ணிக்கணும். அல்லாஹ் எப்படியாச்சும் என்ஜாய் பண்ணணும்னு. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆயிரும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம துவா பண்ணோம். சரி, இட்ஸ் ஓகே. கல்யாண நாள் வந்து இப்போ என்ஜாய் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கை பூரா இப்படியேவா இருக்க போகிறோம். சரி, இன்னொரு நாளைக்கு வந்து போகணும். ஆனால் எப்போ போவோன்னு தெரியாது. இப்போலாம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எக்ஸாம் வேறு பிள்ளைங்களுக்கு வரும். நம்ம இப்போதைக்கு எங்கேயும் போக முடியாது. பட் நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அவுட் சைட் விலாகு. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக என்னோடய சமையல் ரெசிபீஸ் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த என்ன சாப்பாடு இன்றைக்கி நான் என்னோடய காய்ச்சலுக்கு அப்புறம் நான் என்ன சமைச்சேன் அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து சரியாயிடும். இப்போ பாருங்கள், நானும் ரிக்கவர் ஆகிட்டு வரேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அப்படியே காய்ச்சல் வந்தாலும் அது வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே அப்படியே நம்மளோட காய்ச்சல் இன்ஷா அல்லாஹ் தஆலா வந்து எல்லாத்தையும் லேசாக்குவாங்க. ஸோ எங்களுக்கும் அப்படி தான். எங்களுக்கே எப்படியோ நாங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். பட் என் தங்கச்சிலாம் கூட இந்தியாவிலேருந்து நான் உன்னை வந்து பார்த்துக்குவாக்கா அந்த மாதிரிலாம் அவள் வந்து என்கிட்ட கேட்டா. ஸோ அதுவே அவள் கேட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் வந்து நமக்காக ஒரு ஆள் வந்து கேட்குறாங்களேன்னு. பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் அதுவாக சரியாக போயிடும். அவள் வந்து அவளுக்கும் ஸ்கூல் இருக்குது, அவளோட சுச்சுவேஷனும் அங்கேருந்து வந்தால் அவங்க என்ஜாய் பண்ணணும், டூர் போகணும், அந்த மாதிரி இருக்கணும். அது விட்டுட்டு வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டு அது அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. பட் நான் ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிட்டும் வந்துட்டேன். ஸோ அதனால நான் அவளை வேணான்னு சொன்னேன். நீ வா, ஸ்கூல் லீவில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நானும் நல்லா இருக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி வந்து வான்னு அப்படி நான் சொன்னேன் நான் அவகிட்ட. ஸோ ஆனால் அது சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியாக, ரொம்ப பூஸ்டாக நமக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது சொன்னதே. பட் அவள் வந்து எனக்கு எப்போ வரணும்னா, அவள் வந்து ஸ்கூல் லீவில் அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் வந்தால் இங்கே வந்து 1 மந்த் தங்கி ஜாலியாக இருக்கணும், அப்படி மாதிரி வரணுன்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. என் தங்கச்சி கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக பேசணும், அந்த மாதிரி தான் ஆசையாக இருக்குது. நான் படத்துக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு இல்லை. ஏன்னா நாங்களே ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் வந்து சேரும்போது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கும். அவளும் எனக்காக நிறைய துவா பண்ணியிருப்பா. ஸோ இப்போ வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஸ்டில் வந்து எங்களுக்கு அந்த பழைய அந்த மெட்டபாலிசம் வந்து இன்னும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதுவும் வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து பழையபடி நான் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் இந்த மாதிரி ஏதாவது சில இதெல்லாம் இருக்குது, அந்த கஷாயம் அதெல்லாம் வந்து குடித்தா கொஞ்சம் மெட்டபாலிசம்லாம் பூஸ்ட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அந்த கஷாயம்லாம் நான் எப்படி பண்ணுறேன், எப்படி அது குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் அந்த மாதிரி போடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, இன்றைக்கி நான் 10 நாளுக்கு அப்புறம் சமையல் கட்டுக்கு கிச்சனுக்கு நான் போனேன். போய் என்ன சமைக்கிறேன் அப்படின்றது இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ வீட்டில் நான்வெஜ்லாம் இல்லை, எதுவுமே வாங்கலைன்னு சரி கத்திரிக்காய் போட்டு, கத்திரிக்காய் இருந்துச்சு, ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நாக்குக்கு கொஞ்சம் புளிப்பாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு.
ஸோ அதான் வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிடலான்னு. ஸோ வத்தல் வந்து அப்படி ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து வத்தல் போட்டு தாளிச்சிட்டு கடுகு அந்த சீரகம் வெந்தயம் வத்தல் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த குழம்புல இருக்கும். வெங்காயமும் வதக்கிக்கிட்டு அந்த பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தெரியும் இல்லையா, இந்த எல்லாமே சேர்த்து. அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மலேசியாவில் வந்து ஃபிஷ் கறி மசாலான்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுட்டு நான் வந்து இந்த இந்தியாவிலேருந்து இருக்கிற அந்த ஊர் மசாலாத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஃபிஷ் கறி மசாலாத்தூள் வந்து நிறைய பிராண்டில் மலேசியாவில் விற்கிது, அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி வச்சேன் இல்லையா, அது தூக்கி வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் போட்டுக்கிட்டு ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ஹாஃப் குக் வந்துருச்சு. ஸோ இந்த குழம்போட போடும்போது இன்னும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் ஸ்பைஸியாக புளிப்பாக அந்த மாதிரி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. மீன்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபிஷ் கறிலாம் வைக்கிறதுக்கு சுத்தமாக தெம்பு கிடையாது. ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு தெம்பு இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி வெஜிடேபிளில் வந்து நான் பண்ணிட்டேன். ஏன்னா வெஜிடேபிள்னால் அப்படியே கத்திரிக்காய் டக்குன்னு கட் பண்ணிடலாம். ஸோ ரைஸ் எடுத்து இது வந்து புழுங்கல் அரிசியில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப வந்து வெயிட்டு வந்து போடாது. நீங்கள் கடையிலலாம் வாங்குகிற சாப்பாடெல்லாம் வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப வெயிட்டு போடும், ரொம்ப மப்பாக இருக்கும். பட் புழுங்கல் அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் புழுங்கல் அரிசியில் வந்து சமைக்கிறது வந்து வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கும் வந்து அம்மா ஃபுட்டு சொல்லி அவங்க ஆசையாக வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு ஸ்கூலுக்கு வந்து அழகாக வந்து கட்டிட்டு போனாங்க அந்த ஃபஸ்ட் டே. ஸோ இது பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு முட்டை பொரித்தேன், வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியல. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து அழகாக இருந்துச்சு கடையில். ஸோ புது லஞ்ச் பாக்ஸு அதை வச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ வெற்றிகரமாக வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்து கட்டி வந்து கொடுத்தாச்சு. எனக்கும் வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெம்பு கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுற அளவுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப 10 நாளுக்கு அப்புறம் வந்தாலும் சமையல் மறக்கலை. ஸோ எப்படியும் வந்து நான் வந்து அது சமைச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக நாக்குக்கு புளிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க 10 டேஸ்க்கு அப்புறம் அம்மாவோட ஃபுட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என் தங்கச்சி ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ண வீடியோஸ் அதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.